Hi friends, welcome to CBSE class 11th Maths chapter 7 Binomial Theorem பார்த்துருக்கோம். அது exercise number 7.1ல first question நம்ம சொல்யூஷன் பார்க்க போகிறோம். எனக்கு சேனல் ஃபஸ்ட் டைம் நிறைய டைம் பார்க்குற சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தப்பு பண்ணாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிட்டு பண்ணுங்கள். உங்கள் வீட்டு பிள்ளையை உங்கள் குடும்பத்தை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இப்போ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்முலா மாதிரி இருக்குது. ரீகால் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு ஃபார்முலாவை. என்ன ஃபார்முலானா a plus b the whole power n is equal to nc0 a power n. இங்கே NC0 போட்டோன்னா நெக்ஸ்ட் என்ன போடணும், NC1 போடுங்க. இங்கே ஏக்கு பவர் n இருக்கா, ஒன்று கம்மி பண்ணுங்கள். ஒன்று கம்மி பண்ணால் a பவர் n-1. இங்கே BA இல்லையா, இங்கே b பவர் 1. ஸோ இங்கே BA இல்லைனா b பவர் 0 மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் b பவர் 1 ஆகிடும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு NC1 போட்டால் நெக்ஸ்ட் என்ன போடலாம், NC2. இதில் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணுங்கள், a பவர் n-2. இதில் இன்னும் கொஞ்சம் ஏற்றுங்க, b பவர் 2. அப்படியே அண்ட் ஸோ ஒன் டாட் போயிட்டே இருக்கும். லாஸ்ட்டு இப்போ NC0 1 2 3 லாஸ்ட்டு NCN வரைக்கும் போகும். a பவர் n, a பவர் n, a குறைஞ்சிக்கிட்டே போகுது, n-1 n-2. லாஸ்ட்டு ஏவே இருக்காது, a பவர் 0 ஆகிடும். எனிதிங் பவர் 0னா 1 தானே, அது தேவையில்லை. ஓகே, இப்போ லாஸ்ட்டு b பவர் 1, b பவர் 2, b பவர் 3 ஏறிட்டே போகுது. ஸோ b பவர் n வரைக்கும் வந்துடும். இதுதான் ஃபார்முலா. மக்கப் பண்ணலாம் வேண்டாம், இப்படி ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ a + b the whole power என்னது, NC0 a பவர் n. அப்புறம் NC1 NC2 NC3 NC4 NCN வரைக்கும் போகும். a பவர் n ஒன்று குறைச்சிட்டு போங்க, n-1 n-2 n-3. லாஸ்ட் ஏவே இருக்காது. இங்கே பிஏ கிடையாது, b பவர் 1 b பவர் 2 லாஸ்ட் b. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த a மாதிரி இந்த ஃபஸ்ட்டு டேர்மு, b மாதிரி இந்த செகண்ட் டேர்ம். பட் ஆனால் நடுவில் பார்த்தா இங்கே நெகட்டிவ் இருக்குது, இங்கே பாசிட்டிவ் இருக்குது. அப்போ அதுக்கேற்ற மாதிரி ஃபார்முலா மாற்றிக்கலாம். ஒன்றும் இல்லை, அதே ஃபார்முலா சின்ன சேஞ்சு. என்ன சேஞ்சு? ஒன்றும் இல்லை, NC0 a பவர் n ப்ளஸ்ஸு ஃபஸ்ட் டேர்மை ஃபஸ்ட்டு ப்ளஸ் தான், நெக்ஸ்ட் டேர்ம் நெகட்டிவ் போடுங்க. பாசிட்டிவ் நெகட்டிவ் மாற்றி ஆல்டர்னேட்டாக போடணும். NC1 a பவர் n-1 b பவர் 1. இங்கே பாசிட்டிவா நெகட்டிவா, நெக்ஸ்ட் என்ன போடணும், பாசிட்டிவ். NC2 a பவர் n-2 b பவர் 2. பாசிட்டிவ் போட்டால் நெக்ஸ்ட் ஒன் நெகட்டிவ் வந்துடும். அப்படி டாட் போயிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் ஃபார்முலா, நெகட்டிவ் ஃபார்முலா. இப்போ இந்த ஃபார்முலா படி ஏனா என்னது, ஃபஸ்ட்டு டேர்ம் 1, பினா என்னது, செகண்ட் டேர்ம் 2x. இந்த ஃபார்முலா ஃபுல்லாக போடுங்க. ஸோ 1 - 2x the whole power 5னா இப்போ நெக்ஸ்ட்டு இது ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? ஸோ n பிளேஸில் என்னது, இந்த 5 n பிளேஸில் மேலே என்ன பவர் இருக்குது, 5ன்னு இருக்குது. 5c0 ஏன்னா என்னது 1 பவர் n-னா என்னது, n பிளேஸில் 5 மைனஸ் NC1 அப்போ 5c1. ஓகேவா? இப்போ a பவர் n-1 1 பவர், இங்கே பாருங்கள் 5c0 போட்டால் 1 பவர் 5ன்னு இருக்கா, 1 குறைச்சிருங்க, 4 ஆகிடும். இங்கே b டேர்மே இல்லை, இங்கே b போட்டு பவர் என்ன போடணும், 1 போடணும். bனா என்னது 2x பவர் 1. ஓகேவா? ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவ் ஃபார்முலா கூட தெரியல, அப்படியே மாற்றிட்டு போகலாம். பாசிட்டிவ் நெகட்டிவ், அடுத்து பாசிட்டிவ். 5c1 போட்டால் நெக்ஸ்ட்டு 5c2. இந்த ஏக்கு பவரில் 5 இருக்குது, 4 இருக்குது, 1 குறைச்சிருங்க, 1 பவர் 3 ஆகிடும். இங்கே 2xக்கு பவரில் 1 இருக்குது, அப்போ 2 ஆகிடும். ஓகேவா? பாசிட்டிவ் போட்டால் நெக்ஸ்ட் நெகட்டிவ். 5c3 1 பவர் இங்கே 3, இங்கே 2, இங்கே 2x இருக்கா, பவர் 1 2 இங்கே 3 ஆகிடும். நெக்ஸ்ட்டு நெகட்டிவ் போட்டால் நெக்ஸ்ட்டு பாசிட்டிவ். 5c4 1 பவர் 2 இருக்குது, 1 குறைச்சிட்டா 1 ஆகிடும். 2x பவர் 4 ஆகிடும். இது இன்க்ரீஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு நெகட்டிவ் பாசிட்டிவ், நெக்ஸ்ட் நெகட்டிவ். 5c5 இங்கே a பவர், ஏவே லாஸ்ட் ஃபார்மில் பாருங்கள், ஏவே இருக்காது. ஸோ இதான் ஏங்கிறது என்னோட 1 பவர். ஸோ 1 பவர் 1 நெக்ஸ்ட் அது 1 பவர் 0, அது இருக்கவே இருக்காது. 1 பவர் 0னா எனிதிங் பவர் 0 1 தான், தேவையில்லை. நெக்ஸ்ட் 2x the whole power 5 ஆகிடும். ஸோ இந்த n என்னவோ அதே இங்கே மேலே வந்துடும். 5 வந்துருச்சு. இப்போ இதை சால்வ் பண்ணணும். ஓகேவா? நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், ஜஸ்ட் ரீகால். NC0னா ஃபார்முலா வந்து 1ப்பா. ஓகே, நெக்ஸ்ட்டு NCNக்கும் ஃபார்முலா வந்து 1. இது ரெண்டும் ப்ராப்பர்ட்டிங்க. அதாவது 5c0 என்ன வரும், 1 பவர் 5னா அவனும் 1 தான், முடிஞ்சிச்சு. மைனஸ் 5c1 அப்படின்னா இங்கே பாருங்கள், நான் உங்களுக்கு ஷார்ட்கட் சொல்லித்தரேன். NCR ஃபார்முலாவில் ஆக்சுவலாக போடலாம். என்ன ஃபார்முலானா இங்கே பாருங்கள், NCR ஃபார்முலா நான் மேலே எழுதுகிறேன். NCR = n ஃபேக்டோரியல் பை n - r ஃபேக்டோரியல் இன்ட்டு r ஃபேக்டோரியல். இது n மேலே போடுங்க, r ஃபேக்டர் கீழே போடுங்க. இப்போ 5c1 வேணும்னு வச்சுக்கோங்களேன். 5c1னா 5 ஃபேக்டோரியல் பை 5 - 1 ஃபேக்டோரியல் இன்ட்டு இந்த 1 ஃபேக்டோரியல். இந்த 1 ஃபேக்டோரியல் வந்துடும். ஸோ 5 ஃபேக்டோரியல் என்னது, 5 × 4 × 3 × 2 × 1. கீழே நமக்கு 5 - 1னா 4 ஃபேக்டோரியல். 4 ஃபேக்டோரியல் எப்படி எழுதலாம், 4 × 3 × 2 × 1 இன்ட்டு இந்த 1 ஃபேக்டோரியல்னால் 1 3 2 1 4 எல்லாம் கேன்சல். 5 தான் ஆன்சர். இப்படி போடலாம். இப்படி இல்லை, இன்னொரு ஷார்ட்கட் சொல்லட்டுமா? 5c1 இருக்கா, 5c1 இருக்கா. அப்போ இந்த 5 ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. 1 இங்கே இருக்கா, அப்போனா 1 ஒரு டைம் மட்டும் தான் போடணும், ஒரே ஒரு டைம் தான். கீழே 1 போட்டுக்கோங்க. சார் என்னமோ சொன்னீங்க, எனக்கு புரியலை. இங்கே திரும்ப சொல்கிறேங்க பாருங்கள். 1 பவர் 4னா 1,
2x பவர் 1 2x இதை ஓகே சார் நீங்கள் இதை சொல்லுங்கள் சார் அதை வெயிட் பண்ணப்போ எங்கே சொல்கிறேன் பாருங்க 5c2 இங்கே 2ன்னு இருக்கா அப்போ 2 டேர்ம் இந்த 5ல் ஸ்டார்ட் பண்ணணும் மேலே 2 டேர்ம் வரணும் 5 × 4 பை இதே 2 கீழே போட்டுட்டு 1 வரைக்கும் கம்மி பண்ணிட்டே போகும் 2 × 1 அப்போ இதே மாதிரிங்க பாருங்கள் 1 இருக்கா 1 தானே இருக்குது அப்போது ஒரே ஒரு டேர்ம் தான் மேலே இதே 1 கீழே போடணும் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு இப்போ 5c2னா 2ன்னு இருக்கா அப்போ 2 டேர்ம் 5 4 இந்த 2லேயே ஸ்டார்ட் பண்ணுங்கள் 2 × 1 1 கியூப்னா என்னது 1 2x² 2 பண்ணால் 4x². நெக்ஸ்ட் மைனஸ் இப்போ 5c3க்கு அங்கே பாருங்கள் 3 இருக்கா அப்போ 3 டேர்ம் 5 4 3 கீழே இதே 3ல் ஸ்டார்ட் பண்ணும் 3 2 1 இப்போ புரிஞ்சுதா இப்போ புரியுது சார் லைட்டாக ஆள் நல்ல ஆள் தான் சொல்லி தரலாம் நல்லா புரியுது அதான் யோசிக்கிறீங்க அதான் தெரியும் 2 கியூப்னா 8x³ நெக்ஸ்ட்டு 5c4 அப்போது ப்ளஸ் 5 × 4 × 3 × 2 4னா 4 டேர்ம்ஸ் தான் கீழே இதே 4ல் ஸ்டார்ட் பண்ண குறைச்சிட்டே போங்க 4 × 3 × 2 1 பவர் 1னா 1 தான் அது வேணாம் 2 பவர் 4னா 2 × 2 × 2 × 2 2 to 4 4 to 8 8 to 16 x பவர் 4 மைனஸ் 5c5 NCN இங்கேயும் n இங்கேயும் n பாருங்க ரெண்டுமே n ரெண்டுமே சேம் டேர்மாக இருந்தால் ஆன்சர் 1 n 1 நாம ரைமிங் ஆகுது 5 5 1 2 பவர் 5னா 2 × 2 × 2 × 5 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணணும் மல்டிப்ளை பண்ணால் வரும் 2 × 2 × 2 × 2 2 அப்படி சொல்லக்கூடாது 4 4 16 16 32 x பவர் 5 இப்போ அதை லைட்டாக சிம்பிளிஃபை பண்ணி கேன்சல்லாம் பண்ணிட்டா செம்ம முடிஞ்சிச்சு ஓகேங்களா இந்த இடத்த நான் எரேஸ் பண்ணி ஃபார்முலா சைடு எரேஸ் பண்ணி போடட்டுமா இப்போ இது சால்வ் பண்ணுவோமா 1 × 1 1 மைனஸ் இங்கே 5/1னா 5 தான் 1 இன்ட்டு பண்ணோம் 5 தான் 5 × 2x நெக்ஸ்ட்டு ப்ளஸ் இந்த 2 கேன்சல் பண்ணலாம் 5 2s 10 இன்ட்டு 4x² ரைட்டா நெக்ஸ்ட் இங்கே ஒரு 3க்கு 3 கேன்சல் இந்த ஒரு 2 இங்கே 2 கேன்சல் 5 2s 10 மைனஸ் 10 × 8x³ நெக்ஸ்ட்டு 4 3 2 4 3 2 கேன்சல் 5 மட்டும் தான் இருக்குது 5 × 16 ப்ளஸ் 5 × 16 x பவர் 4 இங்கே 1 × 32னா 32 தான் 32 x பவர் 5 இதை சால்வ் பண்ணனா வரும் 1 மைனஸ் 5 2s 10x நெக்ஸ்ட் 10 × 4 40x² மைனஸ் 10 × 8 80x³ 5 × 16 80 x பவர் 4 மைனஸ் 32 x பவர் 5 அவ்வளோதான் சம் முடிஞ்சது எவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா ஒன்றுமே பண்ணலப்பா வெறும் அந்த ஏபியை ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணேன் இதை சால்வ் பண்ணேன் இந்த ஷார்ட்கட்ஸ் புரிஞ்சுதா 5c2னானது 5 4 2 டேர்ம் வரணும் 2னா 2 டேர்ம்ஸ் கீழே அந்த 2லேருந்தே போடணும் குறைச்சிட்டே போடணும் 5c3னா 5 4 3 3 டேர்ம் போடணும் 3 2 1 போடணும் ஓகேவா புரிஞ்சதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் டாடா பாய்